ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம், உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம், ஆலயம் 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 ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழ்விடம் ஆலயம், ஆலயம், பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம் ஆலயம், ஆலயம், மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள், மானுடர் வாழ்வுக்காய் தடை தரும் நெஞ்சங்கள், நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள், எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம், எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திரு அவையானது தூய்மை மிகு மூவொரு இறைவனின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. கடவுள் ஒருவராக 3 ஆட்களாக செயல்படுகின்றார் என்பதை மையப்படுத்தி இந்த விழாவானது கொண்டாடப்படுகின்றது. உலகை படைத்த தந்தையாகிய கடவுள், உலகை மீட்ட மகனாகிய இயேசு கிறிஸ்து, இருவருக்கிடையேயும் நிலவுகின்ற அன்புறவாகிய தூய ஆவியார், நம்மை வழிநடத்துவதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட தூய ஆவியார் என கடவுள் 3 ஆட்களாக செயல்படுகின்றார். எனவே இறைவனுக்கு நாம் நன்றி உள்ளத்தோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். இவ்வாறு இறைவன் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருவதற்காக, ஒரே கடவுளாக இருந்து 3 ஆட்களாக நம்மை தொடர்ந்து வழிநடத்துவதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த திருப்பலியானது சிறப்பான விதத்திலே மேத்யூ டேனியல் ஸ்னேகா மர்லின் தம்பதியரால் நன்றியறிதல் திருப்பலியாகவும், இன்று தனது 60வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ரொசாரியோ சாந்தகுமார் என்பவர் நன்றி திருப்பலியாகவும், தனது 5வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ரோமன் ஜேக்கப் என்னும் சிறுவன் சார்பாக நன்றியறிதலாகவும், தங்களது 19வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற பகவந்த்ராஜ் ஹீனாம் தம்பதியர் இறைவனுக்கு நன்றியாகவும், அலெக்ஸ் அற்புதராஜ் ஜான்சி எஸ்ராணி தம்பதியர் இறைவனுக்கு நன்றியாகவும், இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற இருதயராஜ் இறைவனுக்கு நன்றியாகவும், விக்டரி மெடிக்கல்ஸ் நன்றியறிதல் திருப்பலியாகவும், சுரேந்தர் தங்கராஜ் மரிய கேரலின் தம்பதியர் இறைவனுக்கு நன்றியாகவும், கொரோனா வைரஸ் தாக்குதலிலிருந்து அனைவரும் மீட்கப்பட வேண்டும் என்றும், மேத்யூ ரிபெல்லோ குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும், ரசல் ஜெயமேரி குடும்பத்தினர் தங்களுடைய சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்றும் இந்த திருப்பலியிலே ஜெபிக்க நம்மை அழைக்கின்றார்கள். இவர்களுடைய கருத்துக்களையும் நன்றியறிதலையும் ஏற்று இறைவன் அவர்களை தொடர்ந்து நிறைவாக ஆசீர்வதித்து கரம் பிடித்து வழிநடத்தி எல்லா விதமான அருள் வரங்களையும் அவர்கள் மீது பொழிய வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். அதோடு இறந்த முதல் ஆண்டை நினைவு கூறுகின்ற பிரான்சிஸ் என்பவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், ஓஎக்ஸ் மார்க்ஸ் அந்தோனி அம்மாள் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும்,
மரிய ஆஞ்சலினா செல்லம்மா ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், ஜே செல்வராஜ் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், ஆரோக்கிய மேரி ஃப்ரெட்டி ஆலன் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், இறந்த 22ஆம் ஆண்டை நினைவு கூறுகின்ற ஏ ஜெஸ்தாஸ் என்பவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், எஸ்டி ஜெசிந்தா ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், டிவி பவுலோஸ், ஏலியா பவுலோஸ் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், எம்டி பிரான்சிஸ் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், அருட்தந்தை டி பாக்யநாதன், ஆக்னஸ் ரிபல்லோ ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், சம்பத்குமார், ஹவில்தார் பி மதியழகன் இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். இறந்த இந்த சகோதர சகோதரிகளுக்கு இறைவன் தனது பேரின்ப ஒளி அருள வேண்டும் என்று அவர்களுக்காகவும் இந்த திருப்பலியில் நாம் இறைவனுடைய இரக்கத்தை இறைஞ்சி மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய திருத்தல பங்கிலே கடந்த ஓராண்டாக உதவி பங்கு தந்தையாகவும் பொருளாளராகவும் பணியாற்றிய நம்முடைய பாசமிகு அருள் தந்தை ஆண்டோ ஜான் அவர்கள் மாற்றலாகி வேறு இடத்திற்கு செல்வதனால் நாம் அவரை திருப்பலியில் நினைவு கூர்ந்து மன்றாடுவோம். இறைவன் அவரை தொடர்ந்து நிறைவான உடல் உள்ள நலனோடும் மனமகிழ்வோடும் தன்னுடைய குருத்துவ பணியிலே அவர் இன்றும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் காண வேண்டும் என்றும், அவருடைய பணியிலே அவர் இன்றும் இறைவனுக்கு உகந்தவராக தன்னுடைய பணியை ஆற்ற இறைவன் அவருக்கு அருள் புரிய வேண்டும் என்று நாம் அவருக்காக சிறப்பான விதத்திலே ஜெபிப்போம். இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அவரை இந்த பங்கிற்கு கொடையாக கொடுத்ததற்காக, கடந்த ஓராண்டாக அவர் செய்த அனைத்து அரும் பணிகளுக்காகவும், இறை மக்களுக்கு அவர் ஆற்றிய அனைத்து பணிகளுக்காகவும், இந்த பங்கின் வளர்ச்சிக்காக அவர் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நாம் இறைவனுக்கு நன்றியோடு இந்த திருப்பலியை அர்ப்பணித்து அவருக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இந்த கருத்துக்களை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து நாம் ஒப்பு கொடுக்கின்ற இந்த திருப்பலியானது இறைவனுக்கு உகந்ததாயிருக்க நம்முடைய குற்றம் குறைகளுக்காகவும் பலவீனங்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் இறைவனை மன்னிப்பை மன்றாடி தகுதியான உள்ளத்தோடு இந்த திருப்பலியை அர்ப்பணிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு
எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. தந்தையே இறைவா, உண்மையின் வார்த்தையையும் புனிதப்படுத்தும் தூய ஆவியாரையும் உலகுக்கு அனுப்பி உமது வியத்தகு மறைபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினீரே. நாங்கள் உண்மையான நம்பிக்கை அறிக்கையிடுவதன் வழியாக என்றும் உள்ள மூவொரு கடவுளின் மாட்சியை அறிந்து கொள்ளவும், உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கின்றீர் என ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 32 34 மற்றும் 39 40 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி மோசே அதிகாலையில் எழுந்து சீனாய் மலைமேல் ஏறி சென்றார். தம் கையில் 2 கற்பலகைகளையும் கொண்டு போனார். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவரே என்ற பெயரை அறிவித்தார். அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில், ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர் என அறிவித்தார். உடனே மோசே விரைந்து தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி, என் தலைவரே, நான் உண்மையிலேயே உம் பார்வையில் தயை பெற்றவன் என்றால், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் எனினும், என் தலைவரே, நீர் எங்களோடு வந்தருளும், எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உம் உரிமை சொத்தாக்கி கொள்ளும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
மூவொரு இறைவா சரணம், முழு முதல் தலைவா சரணம். அடியே உன் பதம் சரணடைந்தே, படைப்பின் சிகரமாய் என்னை மாற்றி, பதறான என் நிலை உயரச் செய்தாய், பதறான என் நிலை உயரச் செய்தாய். போற்றுவேன் புகழுவேன் தினம் தினம் உன் நாமமே, பறைசாற்றுவேன் உன் பெயர் என்றும் என் வாழ்விலே. போற்றுவேன் புகழுவேன் தினம் தினம் உன் நாமமே, பறைசாற்றுவேன் உன் பெயர் என்றும் என் வாழ்விலே. சோதனை சூழ்கையில் உடனிருந்தாய், மனவேதனை போக்கினல் வாழ்வளித்தாய். அருட்பணி செய்கையில் அருகிருந்தாய் இறைவா, அருட்பணி செய்கையில் அருகிருந்தாய். அல்லல்கள் நீக்கி அரவணைத்தாய், அடிமையின் மாண்பினை உயரச் செய்து அரியணை ஏற்றி ஒளிரச் செய்தாய். போற்றுவேன் புகழுவேன் தினம் தினம் உன் நாமமே, பறைசாற்றுவேன் உன் பெயர் என்றும் என் வாழ்விலே. போற்றுவேன் புகழுவேன் தினம் தினம் உன் நாமமே, பறைசாற்றுவேன் உன் பெயர் என்றும் என் வாழ்விலே. மூவொரு இறைவா சரணம், முழு முதல் தலைவா சரணம். மூவொரு இறைவா சரணம், முழு முதல் தலைவா சரணம். அடியேன் உன் பதம் சரணடைந்தே, படைப்பின் சிகரமாய் என்னை மாற்றி, பதறான என் நிலை உயரச் செய்தாய், பதறான என் நிலை உயரச் செய்தாய். போற்றுவேன் புகழுவேன் தினம் தினம் உன் நாமமே, பறைசாற்றுவேன் உன் பெயர் என்றும் என் வாழ்விலே. போற்றுவேன் புகழுவேன் தினம் தினம் உன் நாமமே, பறைசாற்றுவேன் உன் பெயர் என்றும் என் வாழ்விலே. இரண்டாம் வாசகம். இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 11 முதல் 13 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இறுதியாக நான் உங்களுக்கு சொல்வது, மகிழ்ச்சியாயிருங்கள், உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள், என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள், மன ஒற்றுமை கொண்டிருங்கள், அமைதியுடன் வாழுங்கள். அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார். தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். இங்குள்ள இறைமக்கள் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 alleluia.
அல்லேலூயா அல்லேலூயா. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லா வல்லவருமான கடவுள் தந்தை மகன் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாகுக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 16 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. மரியே வாழ்க. இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளிலே தூய்மை மிகு மூவொரு இறைவன் மூவொரு கடவுள் இந்த விழாவினை பெருவிழாவாக கொண்டாட திரு அவை நம்மை அழைக்கிறது. முன்னாடிலாம் தூய தம திருத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு மதம் என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கடவுள் நம்பிக்கை. கடவுள் நம்பிக்கை இருந்தால்தான் அது மதமாக மாறுகிறது. இல்லை என்றால் அது ஒரு மார்க்கமாக, வாழ்க்கை வழியாக, ஒரு நெறிமுறையாகவே நின்றுவிடும். அப்போது எல்லா மதங்களுக்கும் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால் கடவுளுடைய நம்பிக்கை, கடவுள் மீது மனிதர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை. இது எல்லா மதங்களுக்குமே உண்டு. எந்த கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறோம் என்பதுதான் அந்த மதங்களை பிரித்து காட்டுகிறது. இப்போ நாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நம்முடைய விசுவாசம் என்ன? நாம் எந்த கடவுளை விசுவாசிக்கிறோம்? இந்த மறைக்கல்வி வகுப்புகள் எடுக்கும் போது, திருவரு சாதனங்களுக்கு குழந்தைகளை தயார் செய்யும் போதெல்லாம் அவள்தான் கேட்பேன் முதல் கேள்வி, கடவுளை விசுவாசிக்கிறியா? ஆமாம் பிரதர், ஆமாம் ஃபாதர் அப்படின்னோம். சரி, ஒருத்தரா பதில் சொல்லுங்க, நீ எந்த கடவுளை விசுவாசிக்கிற? இப்போ நீங்களே யோசித்து பாருங்களேன். நீங்கள் வெளியில் போயிட்டு இருக்கிறீங்க, ஒருத்தங்களை பார்க்குறீங்க, அவங்க உங்கள்கிட்ட கேட்குறாங்க, இப்போ உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதாப்பா? இருக்குது. எந்த கடவுளைப்பா விசுவாசிக்கிற அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஏசப்பா, ஏசு கிறிஸ்து. இதுதான் நம்முடைய பதிலாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அந்த பதில் தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுதான் முழுமையான பதிலா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய விசுவாச கோட்பாடுகளிலே நமக்கு தெளிவு இருக்க வேண்டும் என்பதற்காகவே திருச்சபை இதை போன்ற திருவிழாக்களை கொண்டாட நம்மை அழைக்கிறது. நாம் விசுவசிக்கிற கடவுள் யார் என்று மக்கள் நம்மிடம் கேட்டால் நாம் சொல்ல வேண்டிய பதில் தூய மூவொரு இறைவன்.
தூய தம திருத்துவம் என்று சொல்லிட்டு இருந்தோம். இப்போ புதிய மொழிபெயர்ப்பு தூய்மை மிகு மூவரு கடவுள், மூவரு இறைவன். இந்த இறைவனை தான் நாம் விசுவசிக்கிறோம். 3 ஆட்கள், ஆனால் ஒரே கடவுளாக இருக்கிறார்கள். நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்விற்கு அடிப்படையானது இதுதான். இப்போ ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா முதல்ல அந்த அடித்தளம் போடுறாங்க இல்லையா? அடித்தளம் போட்டு தான் வீட்டை கட்டி எழுப்ப முடியும், எந்த ஒரு கட்டிடமாக இருந்தாலும் சரி. அப்படி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு கட்டி எழுப்பப்பட்டிருக்கிற அடித்தளமாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான். இந்த மூவொரு இறைவனிலே நமக்கு இருக்கிற விசுவாசம். ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருக்கிறார், தந்தை, மகன், தூய ஆவியானவர். ஆனால் எதுக்கு இயேசுவே பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் தான் இறங்கி நம்மை போல மனிதராக இவ்வுலகிலே வாழ்ந்தார். அதனால் அவருக்கு முகம் இருந்தது, உருவம் இருந்தது. அவர் நம்மோடு வாழ்ந்த அனுபவம் மனிதர்களுக்கு இருந்தது. அதை அவர்கள் எழுதி வைத்தார்கள். இப்படி நமக்கு முன்னாடி நிற்கிறது ஆண்டவர் இயேசுவாக இருப்பதினாலே அவரை பற்றி கொள்கிறோம். ஆனாலும் இயேசு நமக்கு தெளிவாக சொல்லி கொடுத்திருக்கிறார், தந்தையை பற்றியும் தூய ஆவியை குறித்தும். எப்பொழுதுமே தந்தையை முதன்மைப்படுத்தி தான் இயேசு பேசினார், வாழ்ந்தார். தூய ஆவி வரும்போது அவர் என்னிடம் இருந்து கேட்டு உங்களுக்கு சொல்லுவார், நான் சொன்னதெல்லாம் நினைவூட்டுவார் அப்படின்னு தான் சொன்னார். தூய ஆவியானவரும் இயேசுவும் இணைந்து அந்த தந்தையை நமக்கு வெளிப்படுத்தி அந்த தந்தையிடம் தான் நம்மை அழைத்து செல்கிறார்கள். அந்த தந்தை தான் நம்முடைய மீட்புக்காக தன் ஒரே மகனை பலியாக கொடுத்தார். அவருக்குரியவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த தூய ஆவியை கொடையாக நமக்கு வழங்கினார். அவர்கள் மூவராக இருந்தாலும் ஒரே கடவுளாக இருக்கிறார்கள். வல்லமையிலும் ஞானத்திலும் சித்தத்திலும் ஒரே மனம் உடையவர்களாக ஒருவராக அவர்கள் இருக்கிறார்கள். எனவே ஒரே கடவுள், ஆனால் 3 நபர்கள். நல்ல நடு ராத்திரியில் நல்ல தூக்கத்தில் இருக்கும்போது யாராவது எழுப்பி கேட்டால் கூட கரெக்டாக சொல்லணும், ஒரே கடவுள் 3 ஆட்கள். இதுதான் நம்முடைய விசுவாசத்துடைய அடிப்படை. சரி, இது புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு பார்த்தா முயற்சி செய்யலாம். இந்த ஒரு கடவுள் எப்படி 3 பேராக இருக்கிறாங்க அப்படின்றதை புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்யலாம். பல திருச்சபையினுடைய பல மூத்த இந்த நெறியாளர்கள், ஆழ்ந்து ஜெபத்திலே இருந்தவர்கள், வெளிப்பாடு உடையவர்கள், இந்த பைபிளை பற்றியெல்லாம் விளக்க உரைகள் எழுதியவர்கள், வல்லுநர்கள் எல்லாம் சொல்லுகிறோம் இல்லையா, இவர்கள்லாம் நிறையா விதத்திலே முயற்சி செய்து இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அதை முழுமையாக விளக்கியாச்சா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அவர் கடவுள், அவரை முழுமையாக நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. இப்போ நம்மளே எடுத்துக்கோங்களேன், நம்மளே புரிஞ்சுக்கிறது பல பேருக்கு பெரிய கஷ்டமாக தான் இருக்கிறது. சில நேரத்தை நான் ஏன் இப்படி பண்ணுறேன், ஏன் இப்படி யோசிக்கிறேன் அப்படின்னு நம்மளுடைய அந்த மனநிலைகளையும் நம்மை பற்றி நாமே அறிந்து கொள்வதே நமக்கு முடியாத காரியமாக இருக்கிறது. அப்போ இந்த மூளையை வைத்துக்கொண்டு இந்த படைப்பு படைத்தவரையே நான் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்தா அது நடக்காது, நடக்கக்கூடிய காரியம் இல்லை. அதனால்தான் இவற்றை மறைபொருள் என்று திரு அவை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மறை உண்மை என்று திரு அவை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது உண்மை, ஆனால் அந்த உண்மை மறைந்து இருக்கிறது, அது முழுமையாக நாம் புரிந்து கொள்ள முடியாது. நிறைய விதங்களில் இதை விவரிக்க முயற்சி செய்தார்கள். என்ன சொன்னாங்க, சூரியனை பற்றி சொன்னாங்க. சூரியன் இருக்கிறது, சூரியனிலிருந்து ஒளியும் வருகிறது, வெப்பமும் வருகிறது. அதே போல ஒரே இதிலிருந்து 3 விஷயங்கள் இருப்பதை போல இந்த ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு என்னதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அதை ஃபுல்லாக புரிஞ்சிக்க முடியாது. அதை நாம் விசுவசித்து ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அது விசுவாசமாக இருக்கிறது. அன்பானவர்களே, இதில் தவறான புரிதல்கள் இருக்கக்கூடாது. இப்போ நிறைய பேர் தந்தை மட்டும்தான் கடவுள், இயேசும் தூய ஆவியும் கடவுள் கிடையாது அப்படின்னு விசுவசிக்கிற மனிதர்கள் உண்டு. அவங்களாம் தனியாக இருக்கிறாங்க, கத்தோலிக்க திரு அவையிலே கிடையாது. இயேசு மட்டுமே கடவுள், மிச்ச 2 பேரும் கிடையாது அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. தூய ஆவி மட்டும் கடவுள் இப்படி சொல்றவங்களும் இருக்கிறாங்க. இதெல்லாம் திரு அவை தன்னுடைய வரலாற்றிலே சந்தித்த சில சவால்களாக இருந்தது. ஆனால் அதையெல்லாம்
அப்பப்பே அவங்க சரி கட்டி நமக்கு இதை விசுவாச கோட்பாடாக கொடுக்கிறார்கள். மூவரு கடவுள். அப்போ தவறான புரிதல் என்ன? இந்த மாதிரி ஒருத்தர் மட்டும் கடவுள்னு எடுத்துக்கொள்றது தவறான புரிதல். இன்னும் சில பேர் வித்தியாசமாக புரிந்து கொள்ள என்ன சொல்றாங்க, ஒருத்தர் தான் ஆனால் ட்ரிபிள் ஆக்ஷன். ஒரு இடத்துல தந்தையாக இருப்பார், ஒரு இடத்துல மகனாக இருப்பார், இன்னொரு இடத்துல தூய ஆவியாக இருப்பார். ஒரே ஆள் 3 ஆக்ட் அப்படிலாம் கிடையாது. 3 பேர் தனியாக தனித்துவம் உடையவர்களாக இருக்கிறார்கள். இதை இயேசுவினுடைய திருமுழுக்கிலே நாம் பார்க்கிறோம். அங்கே இயேசு யோர்தான் நதியிலே அங்கே இருக்கிறார். அவர் திருமுழுக்கு பெற்றுக்கொண்டு இருக்கிறார். அவர் அதை முடிச்சு அங்கே வெளியில வரும்போது வானங்கள் திறக்கப்படுகிறது, தந்தையினுடைய குரல் கேட்கிறது. அதே வேளையிலே தூய ஆவியானவர் இறங்கி இயேசுவின் மீது வருகிறார். ஒரே இடத்துல 3 பேரும் இருந்தாங்க. அது டபுள் ஆக்ட் ட்ரிபிள் ஆக்ட் எல்லாம் கிடையாது. 3 பேருமே இருக்கிறார்கள், ஆனால் ஒருவராக இருக்கிறார்கள். அதை புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த திருவிழாவை கொண்டாடுகிற போது தவறான புரிதலை களைவது ஒன்று. எத்தனையோ வருடங்களாக நாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். இந்த விழாவை நாம் கொண்டாடி கொண்டு தான் இருக்கிறோம். மனநிலையிலே மாற்றம் வந்திருக்கிறதா? சரி, ஒரு பூசை பார்த்தோம், ஃபாதர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு, இல்லை ஏதோ ஒரு வீடியோ பார்த்தோம், இல்லை ஒரு புக்கில் படித்தோம், இந்த மூவரு இறைவனை குறித்து, ஒரே கடவுள் மூவராக இருப்பதை குறித்து நாம் அறிந்து கொண்டோம் அப்படின்னும் போது அதிலிருந்து நம்மளுடைய மனநிலையிலே மாற்றம் வந்துச்சா? அடுத்து யாராவது கேட்கும் போது மூவரு கடவுள் அந்த வார்த்தை நம் வாயிலே வைந்ததா? நம் பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கும் போது நம்முடைய ஜெபங்களிலே நாம் பயன்படுத்துகிற அந்த முறைகளிலே மாற்றம் வந்ததா? தந்தையிடம் நாம் ஜெபிக்க ஆரம்பித்தோமா? தூய ஆவியிடம் நாம் ஜெபிக்க ஆரம்பித்தோமா? அல்லது இன்னமும் இயேசுவை மட்டுமே பற்றி கொண்டு இருக்கிறோமா? இயேசு மட்டுமே பற்றி கொண்டிருக்கிறது தப்பு இல்லை. இருந்தாலும் அந்த இயேசு தந்தையை நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியானவரை குறித்து நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். தன் இரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து அந்த ஆவின் ஆலயமாக நம்மை மாற்றி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த இயேசு சொல்லி கொடுத்த காரியங்களை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோமா? பவுல் அடிகளார் இருந்தார். அன்பார்ந்தவர்களே, ஒரு காலத்திலே ஆண்டவரை அறியாது இருந்தார். யூதர்களுடைய மனநிலை ஒரே கடவுள், அந்த யாவே தேவனை அவர்கள் வழங்கி வந்தார்கள். வேறு கடவுள் இல்லை என்ற அந்த முதல் கட்டளை மிக தீர்க்கமாக அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்படி இருக்கிற சூழ்நிலையிலே புதிதாக இந்த இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று கிறிஸ்தவர்கள் சொல்லும் போது பவுல் அடிகளார் கொதித்து எழுகிறார். கடவுளுக்கு எதிராக இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை சிறையை அடைக்கவும், சில நேரங்களிலே சேவான் போல மனிதர்கள் கொலை செய்யும் போது அதற்கு உடன்பட்டும் அவர் இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே இடைப்பட்டு தன்னை குறித்து அந்த வெளிப்படுத்துதலை கொடுக்கும் போது அவர் ஏற்றுக்கொள்கிறார். அப்ப தந்தையும் அந்த யாவே தேவனும் கடவுள், இயேசுவும் கடவுள் என்பதை அவர் புரிந்து கொண்டு அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இயேசுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த மனநிலையிலே மாற்றம் வந்தது. மனிதர்களை சிறைப்பிடித்து கொள்ளும் அளவிற்கு ஆண்டவரை அவர் பற்றி கொண்டிருந்தார். ஒரே தேவன் என்று இருந்தார், யாவே மட்டும்தான் அப்படின்னு இருந்தார். ஆனால் ஆண்டவர் இடைப்படும் போது அந்த மனநிலையிலிருந்து அவர் உடைப்பட்டு வெளியே வருகிறார். ஆண்டவர் கொடுத்த அந்த வெளிப்பாட்டை அவர் முழுமையாக ஏற்றுக்கொண்டார். கண்களை மூடி அன்பார்ந்தவர்களை சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது? எத்தனையோ ஆண்டுகளாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த இறைவனை குறித்த, நாம் விசுவாசிக்கிற இந்த தேவனை குறித்த இந்த அடிப்படையான விசுவாச தெளிவு நமக்கு இருக்கிறதா? சிலுவை அடையாளம் வரையும் போது மட்டும் அவருடைய பெயர்களை நான் உச்சரிக்கிறேனா? அல்லது வாழ்விலே தனிப்பட்ட விதத்திலே, குறிப்பாக ஜெப வேளைகளிலே இந்த மூவரு இறைவனிடம் ஜெபிக்கிற பழக்கத்தை நான் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறேனா? இயேசுவுக்கு மட்டும் என் வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுக்கிறேனா? அல்லது தந்தைக்கும் தூய ஆவியானவருக்குமே என்னுடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்விலே முக்கியத்துவம் உண்டா என்று சிந்தித்து பார்ப்போம். இதோ பவுல் அடிகளால் மனம் மாறியதே போல நாமும் கூட ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லி கொடுத்த அந்த காரியங்களை, தந்தையை குறித்தும் தூய ஆவியானவரை குறித்தும், அவர்கள் மூவரும் ஒரே கடவுளாக இருக்கிறார்கள் என்பதை குறித்தும் அவர் தந்திருக்க அந்த வெளிப்பாடுகளை நாம் மனதில் ஏற்று இந்த மூவரு தேவனுக்கு உகந்த வாழ்வு வாழ வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து செபிப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.
நம் விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகின்றேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகின்றேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ ஆ தன்னையே நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிற இந்த தூய்மை மிகு மூவொரு கடவுளிடம் நம்முடைய விசுவாச வாழ்விற்கு தேவையான அருள் வரங்களை இந்த வேளையிலே இறைஞ்சி மன்றாடுவோம். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டு. உங்கள் பதில். மூவொரு இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மூவொரு இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பால் இணைந்திட அழைக்கும் மூவொரு இறைவா, திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் உமது ஒன்றிப்பிலும் அன்பிலும் உம்மை உயிர் தொன்னந்தவர்களாய் அன்பிலும் ஒற்றுமையிலும் நிறைவாய் வாழ்ந்திட வேண்டிய வரங்களை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மூவொரு இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உறவுகளின் ஊற்றான இறைவா, எங்கள் குடும்பங்களின் உறவுகளிலே மிக அதிகமாக பழுந்தடைத்திருப்பது பெற்றோர் மீது, அதுவும் வயதான பெற்றோர் மீது நாம் கொண்டுள்ள உறவு. இந்த உறவை மீண்டும் அலசி பார்க்க, பழுந்தடைந்துள்ள அந்த உறவை மீண்டும் சரி செய்ய உறவுகளுக்கு முதலிடம் வழங்கும் வழிகளை மூவொரு இறைவன் எமக்கு சொல்லித்தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். மூவொரு இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பால் இணைந்திட அழைக்கும் மூவொரு இறைவா, தொற்று நோயின் தாக்கத்தினால் சிதைந்து போன குடும்பங்கள் மீண்டும் இழந்து போன உறவுகளில் பலப்படவும் அன்பில் மேம்படவும் இவ்வேளையில் தங்கள் தேர்வுகளை சந்திக்க உள்ள இளையோரை வரவிருக்கும் சவால்களை எளிதாய் வென்றிட நல்ல உறுதியான உள்ளங்களையும் ஞானத்தையும் புத்தியையும் அன்பையும் அவர்களுக்கு தந்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மூவொரு இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உறவுகளின் ஊற்றான இறைவா, இக்காலகட்டத்தில் புலம்பெயர்ந்த மக்கள் தாங்கள் தங்கியிருக்கும் நாடுகளில் எதிர்கொள்ளும் துயரங்களிலிருந்து சந்திக்கும் இன்னல்களிலிருந்து மீண்டும் மனிதநேயமிக்க புதிய வாழ்வு வாழ தேவையான நலமும் வளமும் சுயநலமற்ற அன்பையும் சேவைகளையும் தரக்கூடிய அரசியல் தலைவர்களையும் அதிகாரிகளையும் எங்களுக்கு வழங்குமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மூவொரு இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராம் எம் இறைவா, விரைவில்
இந்த தொற்று நோய் முழுமையாக நீங்கிட வேண்டிய மருத்துவத்தை எமக்கு தந்து அனைவரும் விரைவில் குணமடையவும், மரணமடைந்தவர்களின் குடும்பங்கள் ஆறுதல் அடையவும், நோய்க்கு எதிராக போராடும் மருத்துவ உலகம் அதில் வெற்றி பெறவும் உமது அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். இந்த வேண்டுதல்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. உள்ளது எல்லாம் உமக்காக, உயிர் பலியானாய் எனக்காக, அதில் எம்மையும் இணைத்திடவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருள் கோலம். இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருள் கோலம். கண்டேன் கண்டேன் உந்தன் கருணை உள்ளம், தினம் வந்தேன் வந்தேன் உந்தன் மலர் பாதம். தயவுடன் என்னை ஏற்றிடுவாய், உம்பலியாய் என்னையும் மாற்றிடுவாய். தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. இதழ்கள் வேரிக்கும் நல் மலர் கூட்டம், எங்கும் இறைவன் இருப்பதை பறைசாற்றும். இதழ்கள் வேரிக்கும் நல் மலர் கூட்டம், எங்கும் இறைவன் இருப்பதை பறைசாற்றும். என்றும் என்றும் எங்கே சுதேவா, நீ தங்கும் உள்ளம் இறைவன் இல்லம். காணிக்கை பொருளாய் நான் மாறி, உன் காலடி வந்தே சரணடைந்தேன். தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. அன்பார்ந்தவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்பு கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி அருளும். இதன் வழியாக எங்களையே உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூய ஆவியாரோடும் ஆள்வகையில் ஒருவராயிராமல் மூவராயிருந்தாலும் இறைத்தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கின்றீர். ஏனெனில் நீரே வெளிப்படுத்தியதால் உமது மாட்சி பற்றி நாங்கள் நம்புவதையே உம்மகனை குறித்தும் தூய ஆவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நம்புகின்றோ. இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும் போது ஆழ்வகையில் தனித்தன்மையையும் இறை இயல்பில் ஒருமையையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகின்றோ. ஆகவே வானதூதர்களும் முதன்மை வானதூதர்களும் கெருபீன்களும் செராபீன்களும் உம்மை புகழ்ந்து நாள்தோறும் முடிவின்றி ஆர்ப்பரிக்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. அன்பார்ந்தவர்கள், ஏதோ மூவராக இருந்தாலும் அவர்கள் ஒன்றாக ஒரே கடவுளாக இருப்பதை போல நம்முடைய குடும்பங்களிலும் ஒற்றுமை தழை தோங்கவும் நாம் ஆண்டவர் ஜெபித்ததை போல ஒன்றுபட்டு உறவிலே மேம்பட்டு வாழவும் வரம் வேண்டி இந்த காணிக்கைகளோடு நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதம் அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளையும் எங்களையும் புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடலிலும் திரு இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பு தந்தை இறைவாம், இந்த திருப்பலியை தாங்கள் பெற்றுக்கொண்ட பல்வேறு நன்மைகளுக்காக நன்றியறிதலாக உம்முடைய பாதத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கின்ற மேத்யூ டேனியல் ஸ்னேகா மர்லின் தம்பதியரை ஆசீர்வதித்தருளும். இன்று தனது 60வது பிறந்த நாளிலே உமக்கு நன்றி செலுத்தி தான் பெற்றுக்கொண்ட பல்வேறு நன்மைகளுக்காக உமக்கு நன்றியோடு இந்த திருப்பலியில் நன்றி செலுத்தி தொடர்ந்து உமது அருளையும் ஆசிரியம் இறைஞ்சி நிற்கின்ற ரொசாரியோ சாந்தகுமார் என்பவரை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். தொடர்ந்து அவரை நல்ல உடல் உள்ள நலனோடு மனமகிழ்வோடும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்தருளும். தனது 5வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகின்ற ரோமன் ஜேக்கப் என்னும் சிறுவனை உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரை உடைய ஆவியாரால் அவரை நிரப்பி இறைவனுக்கு ஏற்ற பிள்ளையாக வளர உமது அருளையும் ஆசிரியம் பொழிந்து வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். அவரையும் அவருடைய பெற்றோர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்தருளும். தங்களது 19வது திருமண ஆண்டு விழாவை இன்று சிறப்பித்து உமக்கு நன்றி செலுத்தி மகிழ்கின்ற பகவந்த்ராஜ் ஹீனாம் தம்பதியரை உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். கடந்த 19 ஆண்டுகளாக நீர் அவர்களை உமது அன்பில் வளரச் செய்ததற்காக வாழச் செய்ததற்காக நன்றி செலுத்துகின்ற அவர்களை உமது அருளினாலும் ஆசிரியராலும் நிரப்பி அவர்கள் என்றும் தங்களுடைய இல்லற வாழ்விலே மகிழ்ச்சியும் மனநிறைவும் கொண்டு வாழவும் அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். அலெக்ஸ் அற்புதராஜ், ஜான்சி ஏசுராணி இந்த திருப்பலியிலே உமக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். அவர்கள் நன்றி அறிதலை ஏற்று அவர்களுக்கு தேவையான அனைத்து அருள் வரங்களையும் அளித்து அவர்களை தொடர்ந்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். இன்று தனது பிறந்த நாளிலே உமக்கு நன்றி செலுத்தி இந்த திருப்பலியிலே ஜெபிக்கின்ற இருதயராஜ் என்பவரை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, நீர் அவருக்கு வாழ்வென்னும் கொடையை கொடுத்து பல்வேறு அருள் வரங்களால் அவரை நிரப்பி அவரை வாழ்வித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து உமது அருளும் ஆசிரும் அவரோடும் அவருடைய குடும்பத்தோடும் இருந்து அவர்களை காத்து வழிநடத்துவதாக. தாங்கள் பெற்றுக்கொண்ட பல்வேறு நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்தி இந்த திருப்பலியிலே ஜெபிக்கின்ற பிரெஸ்கோ அவர்களையும் அவருடைய விக்டரி மருந்தகத்தையும் உடைய பாதத்திலே அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, பல்வேறு அருள் வரங்களை அவர்களுக்கு நீர் தந்து அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து அவரையும் அவருடைய மருந்தகத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். நலமளிக்கும் இடமாக அந்த இடம் இருக்கவும் அங்கே வருகின்றவர்களையும் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். சுரேந்தர் தங்கராஜ், மரிய கேரலின் ஆகியோர் இந்த திருப்பலியிலே உமக்கு நன்றி செலுத்தி இந்த கொரோனா வைரஸ் தாக்குதலிலிருந்து இந்த உலகம் விரைவாக விடுதலை பெற வேண்டும் என்று ஜெபிக்கின்ற அவர்களை கருத்தை ஏற்று ஆசீர்வதித்து அவர்களுக்கும் அனைவருக்கும் நலமான வாழ்வை அருள வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். தாங்கள் பெற்றுக்கொண்ட பல்வேறு நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி உமது அருளை நாடி நிற்கின்ற மேத்யூ ரிபெல்லோ குடும்பத்தினரை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அவர் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். மேலும் ரசல் ஜெயமேரி குடும்பத்தினர் தங்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியில் ஜெபிக்கின்றார்கள். அவருடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் நீர் ஏற்று ஆசீர்வதித்து அவர்களுக்கு நலமான வளமான வாழ்வை அருள வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்துக் கொண்ட பிரான்சிஸ், ஓஎக்ஸ் மார்க்ஸ், அந்தோனி அம்மாள் குடும்பத்தில் இறந்த ஆன்மாக்கள் மேரி ஆஞ்சலினா, செல்லம்மா, ஜே செல்வராஜ், ஆரோக்கிய மேரி, ஃப்ரெட்டி ஆலன், ஏ ஜெஸ்தாஸ், எஸ்டி ஜெசிந்தா, டிவி பவுலோஸ், ஏலியா பவுலோஸ், எம்டி பிரான்சிஸ், அருட்தந்தை டி பாக்யநாதன், ஆக்னஸ் ரிபெல்லோ என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். மேலும் அண்மையில் இந்திய நாட்டிற்காக எல்லையிலே தங்கள் உயிர் நீத்த சம்பத்குமார், ஹவில்தார் பி மதியழகன் என்பவர்களையும் நினைவு கூர்ந்தருளும்.
உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜான் பாஸ்கோ, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராய் குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும், விடுவித்தருளும், விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு ஒற்றுமையும் அமைதியும் அளித்தருள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவரோடு ஒருவர் இறை இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்திற்கு அழைத்து நான் பேறு பெற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். பிதாசுதன் தூய ஆவியும் ஒன்றாயிருப்பது போல இயேசுவே எங்களில் ஒன்றாயிரும். பிதாசுதன் தூய ஆவியும் ஒன்றாயிருப்பது போல இயேசுவே எங்களில் ஒன்றாயிரும். என் வாழ்வின் இன்பம் நீரே தந்தீர், எங்களை அன்பால் நீர் இணைத்தீர். என் வாழ்வின் இன்பம் நீரே தந்தீர், எங்களை அன்பாய் நீர் இணைத்தீர். எம் வாழ்வில் தீபமாய் நீர் வாருமே, எம் நல்ல இயேசுவே நீர் வாருமே. எம் வாழ்வில் தீபமாய் நீர் வாருமே, எம் நல்ல இயேசுவே நீர் வாருமே. பிதாசுதன் தூய ஆவியும் ஒன்றாயிருப்பது போல இயேசுவே எங்களில் ஒன்றாயிரும். எங்கள் வாழ்வின் இன்பம் நீரே ஐயா, எங்கள் வாழ்வின் சுகமும் நீரே. எங்கள் வாழ்வின் இன்பம் நீரே ஐயா, எங்கள் வாழ்வின் சுகமும் நீரே. எங்களை வழி நடத்த நீர் வாருமே, எம் நல்ல இயேசுவே நீர் வாருமே. எங்களை வழி நடத்த நீர் வாருமே, எம் நல்ல இயேசுவே நீர் வாருமே. பிதாசுதன் தூய ஆவியும் ஒன்றாயிருப்பது போல இயேசுவே எங்களில் ஒன்றாயிரும். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பங்கு தந்தையோடு இணைந்து பங்கின் பல்வேறு பணிகளை பாங்குடனே நிறைவேற்றி தன்னுடைய பணியை பண்புடனும் பணிவுடனும் மிகச்சிறப்பாக கடந்த ஓராண்டாக நிறைவேற்றிய நம்முடைய அன்பிற்குரிய அருட்தந்தை ஆண்டோ ஜான் அவர்களுக்கு பங்கின் அருட்தந்தையர்கள் சார்பாகவும் பங்கு பேரவை பங்கு மக்கள் அனைவரின் சார்பாகவும்
என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க்கையில் மிக எளிமையாகவும் இறைவனோடு இணைந்த வாழ்க்கை வாழ்ந்தும் பலருக்கு எடுத்துக்காட்டாக நின்று தன்னுடைய இறைப்பணியிலே மிகுந்த ஆர்வத்தோடு அவர் செய்திருக்கின்றார். எந்த பணியை கொடுத்தாலும் எப்பொழுதும் இல்லை என்று சொல்லாமல் உடனடியாக செய்கின்றேன் என்று மிகுந்த பணிவோடும் துடிப்போடும் இறைப்பணி ஆற்றுவதிலே ஆர்வத்தோடும் அவர் கடந்த ஓராண்டாக நம்மிடையே செயல்பட்டிருக்கின்றார். எனவே இறைவன் தொடர்ந்து அவரை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் அவருக்காக ஜெபிப்பதுதான் நாம் அவர் கொடுக்கின்ற சிறந்த கொடையாக இருக்க முடியும். அதைத்தான் அவரும் விரும்புவார். எனவே நாம் அவருக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். அவர் இங்கு இல்லை என்றாலும் கூட நிச்சயமாக அவர் செல்லுகின்ற இடங்களெல்லாம் இந்த இறைவனின் தூதராக இறைப்பணியை அவர் என்றும் ஆற்ற இறைவன் அவருக்கு நல்ல உடல் நலனையும் உள்ள நலனையும் சக்தியையும் அளித்து அவரை வழிநடத்த வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். சிலர் இடத்துல வந்து கேட்டார்கள், ஏன் ஃபாதர் நல்லா இருந்துச்சு பங்கு, உங்களோட ரொம்ப அழகாக சேர்ந்து பணி செய்து கொண்டிருந்தார், இப்போ தான் மகிழ்ச்சியாக இருந்துச்சு, பங்கு தந்தையும் உதவி பங்கு தந்தையெல்லாம் எல்லாரும் நன்றாக இருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருந்தது, திடீர்னு இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபரு அப்படின்ட்டு. கண்டிப்பாக இதுதான் துறவு வாழ்க்கை. எதுவுமே நிரந்தரம் இல்லாதது. இது பங்கு தந்தையோட விருப்பம் அல்ல. ஆகவே எங்களுடைய சென்னை சலேசிய மாநில தலைவர் அவர் மாற்றங்களை செயல்படுத்துகின்றார். தேவைக்கு ஏற்ப இந்த சலேசிய மாநிலத்தின் தேவைக்கேற்ப சில மாற்றங்களை அவ்வப்பொழுது அவர் செய்கின்றார். அந்த விதத்திலே இது வழக்கமாக நிகழ்கின்ற ஒன்றுதான். எனவே இருந்த போதிலும் கண்டிப்பாக அவருடைய இடம் ஒரு வெற்றிடமாக இருக்கும் தான். நிறைய பேருடைய உள்ளங்களை அவர் கொள்ளை கொண்டிருக்கின்றார். நிறைய பேரிடத்திலே அன்போடும் பாசத்தோடும் இப்போ தான் பழக ஆரம்பித்தார், நல்லா பழகினார், அதுக்குள்ளே ஒரு டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் தான் நாம் இருக்கின்றோம். எனவே நாம் இந்த நாளிலே அவரை இறைவனின் கரங்களில் ஒப்படைத்து நாம் நன்றி உள்ளத்தோடு அவரை நாம் வழி அனுப்பி வைப்போம். அவர் செல்லுகின்ற இடத்திலே டான் பாஸ்கோ மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ரெட் ஹில்ஸ் சென்னையிலே அவர் பணியை தொடர்ந்து ஆற்ற செல்லுகின்றார். அங்கும் அவர் பொருளாளராக செல்லுகின்றார். எனவே அவர் அந்த நிறுவனத்தை நன்முறையில் வழிநடத்துவதற்கு அவருடைய பங்களிப்பை அவர் கொடுக்க இறைவன் அவருக்கு ஆக்கமும் ஊக்கமும் சக்தியும் அளித்து அவரை வழிநடத்த வேண்டும் என்று நாம் அவருக்காக ஜெபிப்போம். அதோடு அவருடைய பெற்றோர்களுக்காகவும் சிறப்பான விதத்தில் மன்றாடுவோம். அவருடைய தந்தை அவ்வளவு உடல்நலம் இல்லாமல் இருக்கின்றார். எனவே அவருக்காகவும் சிறப்பான விதத்தில் ஜெபிப்போம். இறைவன் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். தங்களுடைய மகனை சலேசி சபைக்காக மக்கள் பணிக்காக அவர்கள் திருச்சபைக்காக கொடுத்திருக்கின்றார்கள். எனவே அவர்கள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று அவர்களுக்காக சிறப்பான விதத்தில் நாம் ஜெபிப்போம். அவருடைய சகோதரருக்காகவும் மன்றாடுவோம். தொடர்ந்து இறையருள் அவரோடு இருந்து அவரை வழிநடத்துவதாக. அருள் தந்தை ஆண்டோ ஜான், உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நிச்சயமாக இது உங்களுடைய இடம், நீங்கள் பழகிய இடம். ஆகவே எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் இந்த இடத்திற்கு வரலாம். நாங்களும் உங்களை அவ்வப்பொழுது அழைப்போம். எனவே மனம் வந்து இறைப்பணி ஆற்றுவதற்கு நீங்கள் தொடர்ந்து இங்கே வர வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை அனைவரின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகள். அன்பார்ந்தவர்களே, ஓராண்டு வேகமாக கடந்து சென்று விட்டது. இந்த ஓராண்டிலே ஆண்டவருடைய பராமரிப்பையும் உடனிருப்பையும் இந்த ஆலயத்தில் அதிகமாக நான் அறிந்திருக்கிறேன். இந்த ஓராண்டு காலமாக அந்தவர் என்னோடு உடனிருந்து தன் தாயோடு கூட என்னை வழி நடத்தியதற்காக அவருக்கு இந்த திருப்பலியிலே நான் நன்றி சொன்னேன். ஒரு நன்றி உள்ள உள்ளத்தோடு நான் இங்கிருந்து கடந்து செல்கிறேன். ஓராண்டாக கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு நான் பல காரியங்களிலே ஆண்டோருக்குரிய காரியங்களே நான் வளர்ந்திருக்கிறேன் என்பது என்னுடைய கருத்து. அந்த அன்னையினுடைய துணையும் இன்னும் அதிகமாக இந்த ஆலயத்தில் நான் உணர்ந்திருக்கிறேன். டோன் போஸ்கோனுடைய ஆலயம் அப்படின்றனாலையா என்னன்னு தெரியல, அன்னினுடைய பிரசன்னத்தை இங்கே நான் அதிகமாக உணர்ந்திருக்கிறேன். எனவே அந்த நன்றி உள்ளத்தோடு போகிறேன் ஆண்டவருக்கும் அன்னைக்கும். அதோடு கூட இங்கே சலீசிய குடும்பம், ஃபாதர் சொன்னார், நிறையா தவறுகள் நான் செய்திருக்கிறேன், குறைபாடுகள் உண்டு என்னிடம், இருந்தாலும் அது அனைத்தையும் பொருட்படுத்தாமல் நிறைவான உள்ளத்தோடு அன்போடு இல்ல தந்தை அருட்பணி
மரிய லூயிஸ் அவர்கள் என்னை வழி நடத்தி இருக்கிறார். தைரியமாக எல்லாம் செய்கிறதுக்கு அவர் பின்னாடி ஒரு துணை உண்டு. சரி நம்ம ஃபாதர் ஓகே, பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு மனநிலை எனக்கு இருந்ததுனாலே பல காரியங்களை செய்வது நான் இயல்பாக இருப்பதற்கு அது உதவியாக இருந்தது. எனவே அந்த வேளையிலே அருட்தந்தை அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இல்லத்தில் இருக்கிற அருட்தந்தை ஸ்தானிஸ்லாஸ் அவர்கள், அவர் நல்ல ஒரு ஆன்ம குருவாக அவர் இருந்து பல காரியங்களில் ஆலோசனைகள் தந்து அவ்வப்போது தவறுகள் செய்யும் போது அதை திருத்தி எனக்கு உதவியாக உறுதுணையாக இருந்திருக்கிறார். எனவே இந்த வேளையில் அவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அருட்தந்தை அசோக் அவருக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட பங்கு மக்கள், ஃபாதர் சொன்னது போல மிக பாசமாக நீங்கள் பழகி இருக்கிறீர்கள், அதெல்லாம் நல்லா இருந்தது. உங்கள் அன்பிற்கும் உங்கள் ஜெபங்களுக்கும் நன்றிகள். தொடர்ந்து எனக்காக ஜெபியுங்கள். இந்த இறை பணி நான் செல்கிற இடங்களிலெல்லாம் ஆண்டவருக்கு நான் எப்போதும் பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி எனக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். நான் உங்களுக்காக கண்டிப்பாக ஜெபிக்கிறேன். இறுதி ஜெபத்திற்காக எழுவோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் நிலையான தூய மூவொரு கடவுள் தன்மையையும் பாகுபாடற்ற ஒருமையையும் அறிக்கையிடுகின்றோம். அதனால் நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்களுக்கு உடல் உள்ள நலனை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மூவொரு இறைவனுக்கு உகந்த வாழ்வு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நமது பாசமிகு தந்தை ஆண்டோ அவர்களின் மாற்றம் அறிவிக்கப்பட்டது. ஒரு காரணம், அவரது மாற்றம் நம் எல்லோருக்கும் ஒரு ஏமாற்றம். ஆனால் எப்படி இயேசு விண்ணகம் ஏறி செல்லும் பொழுது சொன்னாரோ, நான் இங்கு தந்தையிடம் செல்லவில்லை என்றால் தூய ஆவியானவர் இறங்கி வரமாட்டார், நான் சென்று அவரை அனுப்புவேன் என்று சொன்னார். அதுபோன்று தந்தை அவர்கள் ஒரு மாற்றத்தை பெற்று நமக்கு ஏமாற்றத்தை தந்து போவது போல் இருந்தாலும் அது ஏமாற்றம் அல்ல, அது ஒரு ஏற்றம். அவர் செல்ல வேண்டும். இன்னும் ஒரு ஆண்டு, இன்னும் ஒரு பெரிய நிறுவனத்தில் நல்லதொரு அனுபவம் பெற்று அதன் பிறகு 2 ஆண்டுகள் இத்தாலியிலே படித்து அதன் பிறகு இன்னும் 2 ஆண்டுகள் அமெரிக்காவிலே மேற்படிப்புகளெல்லாம் மேற்கொண்டு இன்னும் பல அனுபவங்களில் வளர்ந்து அவர் அதற்குள் நமது அதிபர் தந்தை அவர்களும் இல்லத்தந்தை பங்கு தந்தை அவர்களும் தனது 6வது வருடத்தை முடித்து கொண்டிருப்பார்கள். அப்பொழுது மீண்டும் அதிபராக, இல்லத்தந்தையாக, பங்கு தந்தையாக ஃபாதர் ஆண்டோ அவர்கள் வருவார் என்ற பெரும் கனவை கண்டு கொண்டிருக்கின்றேன். இந்த சிறிய டொன்போஸ்கோவின் வழித்தோன்றலாகிய நான் இப்படிப்பட்ட நல்ல கனவு தவறா? இல்லை. நல்லதொரு திட்டம் தவறா? இல்லை. ஆகவே நாம் யாருமே துவண்டு விட வேண்டாம். அவருக்கென்று இறை திட்டம், நம்முடைய இறை அடிகாளரான நம்முடைய
பெருந்தகைகளின் சபையினுடைய அதிகாரிகளுடைய திட்டப்படி அவர் மாற்றலாகி செல்லுகின்றார். அவர் என்றும் எதிலும் ஆசி பெற்றவராக உயர்ந்து ஓங்கி வளர்ந்து இறைப்பணியில் சிறக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து அவருக்காக நன்றியோடு மகிழ்வோடு பாசத்தோடு மன்றாடுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பை எடுத்துக்கொள்ள அனுமதித்ததற்கு நன்றி. அன்பு செய்யும் இதயம், இன்றும் அரவணைக்கும் இதயம். நம்மை அன்பு செய்யும் இதயம், இன்றும் அரவணைக்கும் இதயம். நம் இயேசுவின் தூய இதயம், நம் இயேசுவின் தூய இதயம். இதயம் 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 நம் இயேசுவின் தூய இதயம். இதயம் இதயம் நம் இயேசுவின் தூய இதயம். ஏழை எளியோர்க்கு இறையரசை வாக்களித்த இதயம். துயருவோர்க்கு ஆறுதல் அளிக்கும் இதயம். ஏழை எளியோர்க்கு இறையரசை வாக்களித்த இதயம். துயருவோர்க்கு ஆறுதல் அளிக்கும் இதயம். கனிவோடு பணிவிடை செய்ய பணித்த நல் இதயம். நம்மை கனிவோடு பணிவிடை செய்ய பணித்த நல் இதயம். இரக்கம் மிகுந்தோர்க்கு இரக்கம் அளிக்கும் இதயம். நம் இயேசுவின் தூய இதயம். இதயம் இதயம் நம் இயேசுவின் தூய இதயம். இதயம் இதயம் நம் இயேசுவின் தூய இதயம். புனித ஜான் போஸ்கோவிற்கு ஜெபம். ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவை எங்களுடையவும் பிறருடையவும் ஆன்ம நன்மைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாயிரும். உம் புனித பாதையில் நாங்களும் வழி நடந்து புனிதம் அடைய துணையாயிரும். உலக மாயைகளில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாயிருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாவையும் திருத்தந்தையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இறைவனிடமிருந்து பெற்று தந்தருளும். ஆமேன். புனித ஜான் போஸ்கோவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.